Behindfoods நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜே கார்த்திக். திருமங்கலம் திருவள்ளீஸ்வரர் நகர் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் மகி டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனும் கொடுக்குறாங்க. மத்தியானம் வெறும் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தராங்க, நான்வெஜ் குழம்போட. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிலாம் பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எஸ்பெஷலாக அந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவாக அப்டேட் கொடுக்க தான் வந்திருக்கேன். வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் தான் ப்ரோ மகி. ஓ, அதனால தான் மகி டிஃபன் சென்டரா? சூப்பர். எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது அம்மா ஒரு 30 வருஷமாக இதே ஃபீல்டு. அப்புறம் நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது தான் அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். காலேஜ் அப்புறம் வேலைக்கெலாம் போனோம். சரி நம்மளே ஃபுல்லாக எடுத்து பண்ணலாம், நமக்கு பிடிச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்லாம் நிறைய பேர் பட்டினம்பாக்கம் அந்த சைடு போனால் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு திருமங்கலத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீ ஃபுட்டில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது? சீ ஃபுட்டில் ப்ரான் இருக்கும், கடம்பா இருக்கும், நண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரானு, கடம்பா, நண்டு, வேறு சொரா புட்டு மீன் எல்லாமே ஒரு 5-6 வெரைட்டி இருக்கும். சிக்கன் இருக்கும், பீஃப் இருக்கும், போட்டி, தலைக்கறி, காடை, ஈரல், ஒரு 14 வெரைட்டி இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க? எல்லாமே 100 ருபீஸ்க்குள்ளே தான் போகுது. 50 ருபீஸ் டு 100 ருபீஸ்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ். டிஷ் மீல்ஸு சாப்பாடு 50 ரூபா. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார் ரசம், நண்டு ரசம் கொடுத்துருவோம். ஒரு பொரியல், அன்லிமிட்டட் சாப்பாடு. அதுக்கு மேலே சைட் டிஷ் வேணால் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க. 7 நாளுமே கடை இருக்குமா? கண்டிப்பாக 7 நாளும் இருக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல்னா மட்டும் லீவ் இருக்கும். அவ்வளோ. மஹி டிஃபன் சென்டர் அப்படிங்கிறப்போ காலையிலையும் நீங்கள் போடுறீங்க இல்லையா? ஆமாம், காலையில் டிஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இட்லி, தோசை அந்த மாதிரி தான். மத்தியானது நைட் இல்லை இல்லையா? நைட் இல்லை, காலைல மத்தியானம். எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் போதும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மேலே பண்ணாங்கன்னா டயர்ட் ஆகிடுவாங்க, எதாவது பண்ண முடியாது. மசாலாலாம் அரைச்சி போடுறீங்களா? இல்லை, எல்லாமே அம்மா ஆயா அவங்க பண்ணுறது தான். இது ஃபியூச்சர்லேயும் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவோம். சூப்பர். ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ டிஃபன் சென்டர் இப்போ தள்ளுவண்டியாக இருக்கிறது ஹோட்டலாக மாறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ எப்படி அதில் மசாலா அரைச்சி போடுறீங்களா இல்லை இந்த மாதிரி கடையில் வாங்குறீங்களா? பாதி எல்லாமே வீட்டில் தேவையானது, முக்கியமானதெல்லாம் அரைச்சிப்பாங்க. ஒன்று கடையில் வாங்கிப்போம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இதெல்லாமே இந்த மீன் இல்லாமல் பீச்சில் டேரெக்டாக எடுப்பீங்களா இல்லை எப்படி கடையில் தான் வாங்குவீங்களா? டெய்லி மார்க்கெட் தான். ஏன்னா நம்ம இதுக்கு மார்க்கெட் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டோரேஜ்லாம் பண்ண மாட்டோம். ஷார்ப்பாக 12:30 ஓப்பன் ஆகிடும். 3:30 4 வரையும் 3 நிமிஷம் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அது ஒரு 7 o'clock ஆரம்பிச்சிடும். 11 வரையும் போகும். 11 வரையும். மீல்ஸ் என்ன குழம்புலாம் வச்சு கொடுக்குறீங்க? மீல்ஸில் பார்த்தீங்கன்னா இது மீன் குழம்பு, இது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார், ரசம், நண்டு ரசம் இருக்கும். ஒரு பொரியல் குத்தும். சாப்பாடு 50 ரூபா அன்லிமிட்டட். நண்டு ரசம் புதுசாக இருக்குது. நண்டு ரசமும் இருக்கும். பொரியல் எனக்கு கேரட், இன்னைக்கு கேரட், ஒரு நாள் கோஸ் இருக்கும், ஒரு நாள் உருளைக்கிழங்கு இருக்கும், ஒரு மாதிரி ஒரு நாள் கீரை இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டா அடிஷனலாக வாங்கிக்கலாம். ஆமாம், 15 ரூபா முட்டை அடிஷனல், முட்டை தொக்கு மாதிரி. சூப்பர். எல்லா டிஷ்க்கு மேலேயுமே இந்த கொத்தமல்லி வைக்கிறீங்க இல்லையா? வாசனைக்காக நல்லா இருக்கும். சூப்பர். எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் லைவாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் சரி ஆடியன்ஸ்க்கு நான் லைவாக கொடுக்க போகிறேன் அப்டேட். ஓகே. அங்கே பார்த்தோன்னா ஒரு கூட்டம் அலமோதி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே டோக்கன் வாங்கிட்டு தான் வரணும். ஸோ அதனால பார்த்தோன்னா அங்கே கூட்டம் அலமோதிட்டு இருக்குது. இத்தனை வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் சாப்பிட போகிறாங்க எல்லாருமே. அதுக்கு தான் கூட்டம் அலமோதிட்டு இருக்குது. நம்மளும் கூட போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். ஒரு ரெகுலர் கஸ்டமராக சாப்பிட்ருக்கோம். இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன நினைக்கிறீங்க? ஃபிஷ் நல்லா இருக்கும். ஃபிஷ் சாப்பிட்ருக்கோம். ஃபிஷ் அந்த எறாவா? இல்லை, நம்ம ஃபிஷ் தான் சாப்பிட்ருக்கோம், எறாலாம் சாப்பிட்டதில்ல. அதே மாதிரி பீஃப் நல்லா இருக்கும். பீஃபும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இங்கே எவ்வளோ ரேட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா? இல்லை, எல்லாமே அஃபோர்டபுள் தான். பெரிய மீன் 70 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, சின்ன மீன் 40 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது மீல்ஸு 50 ரூபா தான். நல்லா குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்டு தான் அவர் ஆல்ரெடி சாப்பிட்ருக்காரு, அதனால கூட கூப்பிட்டு வந்துருக்காரு. ஃபஸ்ட் டைம் தான் வரீங்க? யூடியூப்ல தான் பார்த்தீங்களா? வரவழையில் எப்படி பார்த்து வரீங்களா? நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். யூடியூப்ல பார்த்ததுனால இப்போ வந்திருக்கேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துட்டு போயிருக்கேன், சாப்பிட்டதில்ல. யூடியூப்ல பார்த்ததுனால பார்த்து எந்த விஷயம் கேட்சியாக இருந்துச்சு? நான்வெஜ் தான். நான்வெஜ் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதா வந்திருக்கீங்க? அதுக்காக தான் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்களா? நீங்கள் சீ ஃபுட் விரும்பி சாப்பிடுவீங்களா இல்லை சிக்கன் ஐட்டம்ஸ் விரும்பி சாப்பிடுவீங்களா? சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. இப்போ பார்த்தோன்னா நீங்கள் எது சீ ஃபுட் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்களா இல்லை எப்படி சிக்கன் ஐட்டம்ஸ் விரும்பி சாப்பிடுவீங்க? இல்லை, நம்ம எல்லாமே சாப்பிட்றது தான். நம்ம ரூமில் இருக்கிறவங்களும் அடிக்கடி இங்கே சாப்பிடுவாங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டு பார்ப்போமேன்ட்டு வந்தோம். ஓகே.
நல்லா தான் இருக்குது. இவர் வந்து நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபரு. சரி, வந்து யதார்த்தமாக வந்தோம், பார்த்தா பதார்த்தமாக சாப்பிட்ருக்காரு. ப்ரோ, எப்படி ஃபர்ஸ்ட் டைமில் ரெகுலராக சாப்பிட்றீங்களா? ரெகுலராக. சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்னென்ன இடங்களில் டேஸ்ட் பண்ணி இதுலேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கீங்க? மீன் குழம்பு. மீன் ரொம்ப பிடிக்குமா? சீ ஃபுட்டில் எது டேஸ்ட்டாக இருக்கும்? சீ ஃபுட்ஸில் கடம்பா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கா? சரி, ஓகே. இங்கே ரேட்டெல்லாம் ஓகேவா இருக்கா? அஃபோர்டபுளாக இருக்கா? ரேட்டில் ஓகே தான். ஃபைனலாக டோக்கன் வாங்கிட்டு எல்லா டிஷ்ஷஸுமே பிளேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை டேஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. சொராப்பட்டில் ஆரம்பித்து சிக்கனு, போட்டி, முட்டை, நண்டு, எறா எல்லாமே என் பிளேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்ல போகிறேன். நல்லா சுட 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 இருக்குது. நிறையா குழம்பு இருந்துச்சு. சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் குழம்பு வாங்கினேன். சொராப்புட்டு நம்ம பட்டினம்பாக்கம்ல நிறைய லாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே இது எறா கடைசியாக அந்த புதினாவை தூவும் போது அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, இந்த கொத்தமல்லி தூவும்போது, அந்த கொத்தமல்லி தூவும்போது ஒரு ஃப்ளேவர் அப்படியே கிடைக்குது இது எல்லாத்துலேயுமே. சிக்கனு பர்ஃபெக்டாக வெந்திருக்குது. போட்டி, நீங்கள் ஒரு மட்டன் லவராக இருந்தீங்கன்னா தாராளமாக என் ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் பண்ணல எப்படின்னு பார்ப்போம். தரமாக இருக்குது. எல்லா டிஷ்ஷுமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? அன்லிமிட்டட் சாப்பாடு. இல்லை, என்ன குழம்பு ரொம்ப பிடிக்குங்க? மீன் குழம்பு. மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? சைட் டிஷ்ல எது ரொம்ப பிடிக்கும்? நான் மீன் சாப்பிடுவேன். மீன் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ ரேட் எல்லாம் எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைம் நான். ஆமாம், ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாளாக வரணும்னு இது பண்ணேன். இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிது. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான். எதுவும் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப? எல்லாமே நல்லா இருக்கு. நான் சிக்கன் குழம்பு விடுனேன், ஃபிஷ் குழம்பு விடுனேன், சிக்கன் வாங்கினேன். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே தரமாக இருக்குது. ஓகே, சூப்பர். ஜேன்னு கூட்டம் அலமோது மகி டிஃபன் சென்டரில். அதில் டோக்கனை வாங்கியிருக்க எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குது. வெயிட் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வர்த்தான டிஷ்ஷஸ் தான் இதில் எல்லாமே இருக்குது. அன்றைக்கி வெயிட் பண்ண அவசியமே இல்லை. கடைன்னு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடுறாங்க. நீங்கள் திருமங்கலம் சைடு வந்தீங்க அப்படின்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மகி டிஃபன் சென்டர். ஸோ இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட்லாம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க காத்துட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பிஹைண்ட் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.